பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை அடுத்த சித்திரங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மின் விபத்தில் ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். காலே இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையை விடாத தங்கவேல் வீட்டிலேயே முடங்கி விடாமல் அதே ஊரில் பெட்டிக்கடை ஒன்று வைத்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி சித்திரங்குடி கிராமத்துக்கு பக்கத்தில் கிராமத்தில் திருவிழா நடைபெற்றது. திருவிழா பாதுகாப்பு பணிக்காக வந்த பேரையூர் காவல் நிலைய சிஐடி பிரிவு காவலர் லிங்குசாமி மாற்றுத்திறனாளி தங்கவேலிடம், ஏன் இங்க கடை வச்சிருக்க, கள்ளச்சந்தையில் மது விக்கிறியா, உன் கடைய சோதனையிடணும்னு கூற, சீருடை அணியாமல் இருந்தவரிடம் தங்கவேல் எதற்காக சோதனையிட வேண்டும், முதலில் நீங்க யார் என கேள்வி கேட்க, போதையில் இருந்த காவலருக்கோ கோபம் தலைக்கேறியது. என்னடா என்னையா தெரியலன்னு சொல்ற என ஆத்திரமடைந்த சிஐடி காவலர் லிங்குசாமி, நான் தான் பேரையூர் காவல் நிலைய சிஐடி ஏட்டையா என கர்ஜித்து தான் அணிந்திருந்த ஹெல்மெட்டை கழற்றி மாற்றுத்திறனாளி தங்கவேலை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்கும் போது ஒருத்தர் வந்ததும் என்ன கடை நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராடு கம்பியால என்னை தூக்கி அடிச்சாரு. நீ என்ன சார் எந்த ஊர் அப்படின்னு கேட்டு, நான் போலீஸ் சிஐடி, நீ என்னடா கடை நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு மது போதையில வந்ததும் என்னை இழுத்து போட்டு அடிச்சு விட்டாரு. எதுக்காக அடிக்கிறீங்க என்று தங்கவேல் வாக்குவாதம் செய்த போது மேலும் கோபமடைந்த சிஐடி காவலர் லிங்குசாமி அருகில் கிடந்த இரும்பு ராடை எடுத்து அவரது கையில் ஓங்கி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் வலி தாங்க முடியாமல் தங்கவேல் கத்தி கூச்சலிட அருகில் இருந்த உறவினர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்துள்ளனர். மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட காவலரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கேட்க அவர்களையும் அவர் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த இடத்தில் கடை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது ஏன் நீங்கள் எதுக்கு நான் 2 வருஷமாக கடை வச்சிருக்கேன்னு சொல்லி என் தம்பி சொன்னதுக்காக ஒரு காரணத்துக்காக நீ என்னடா நொண்டி போயில அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிங்கிற குறையை சொல்லி அடித்து அவரை இரும்பு கம்பியால் அடித்து பலப்படுத்திய காயம், உயிருக்கு ஆபத்து உள்ள நிலைக்கு ஆளாக்கி எல்லா சம்பவத்தையும் நடத்தி முடித்து விட்டு அதிகாரிகள் வந்து விலகிற வரைக்கும் அடித்து கொண்டிருக்கிறார். தகவல் அறிந்து அங்கு வந்த பேரையூர் காவல் நிலைய போலீசார் அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட சிஐடி காவலர் லிங்குசாமியை அங்கிருந்து அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது பாதிக்கப்பட்ட தங்கவேல் நடந்தவை அனைத்தும் கிராமத்தின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகி இருப்பதால் லிங்குசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளார். ஏற்கனவே சிவகங்கை மடப்புரம் கோவில் ஊழியர் விவகாரத்தில் காட்சிகள் வெளியாகி காவலர்கள் கம்பி எண்ணும் நிலையில் எங்கே தாங்களும் மாட்டிக்கொள்வோம் என சுதாரித்த பேரையூர் போலீசார் கையோடு சிசிடிவி கேமரா பதிவுகளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மின்சாரம் தாக்கி கால் மற்றும் தலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தங்கவேலுவுக்கு தற்போது கையும் உடைக்கப்பட்டதால் வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வருவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். அவன் வந்து ஒரு போலீஸார் அங்கேருந்து போதையில் வந்து அடித்து பெரிய காயப்படுத்திட்டாங்க. பிள்ளை விட்டு 2 இருக்கு. அவன் காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் இல்லை. நானும் வயசான ஆள். அரசு என்ன நிர்வாகம் செய்ய தரணும். சம்பந்தப்பட்ட காவலர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தவிக்கும் தனக்கு அரசு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தாக்குதலில் ஈடுபட்ட காவலர் லிங்குசாமி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வருமானம் இல்லாமல் 2 பிள்ளை, ஆண் ஒன்றும் பொண்ணு ஒன்று குழந்தை வச்சிருக்கிறேன். எனக்கு வருமானமும் கிடையாது. நான் இப்போ எப்படி வாடுறது என்ன எனக்கே தெரியல. உயிரோடு இருக்கிறதுக்கு சித்தலாம் போல இருக்குது. இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாச்சும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு நல்ல முறை செலுத்தணும். அதே சமயத்தில் மாற்றுத்திறனாளியான தங்கவேல் வாக்கிங் ஸ்டிக்கால் தன்னை தாக்கியதாக லிங்குசாமி அளித்த புகாரில் தங்கவேலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பேரையூர் காவல் நிலைய காவலர் லிங்குசாமியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி சந்தீஷ் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற அத்துமீறல்களை கட்டவிழ்த்துவிடும் ஒரு சில காவலர்களால் அவப்பெயர் ஏற்படுவதை அரசு உரிய நடவடிக்கை மூலம் தடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன்.
பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்